இன்னைக்கு இஃப்தார் சீரீஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு மைதா, அது கூடவே பீட்ரூட் வந்து நல்லா பேஸ்ட்டு பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட உப்பு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். அது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். அடுத்து ஸ்டஃபிங்காக ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட்டு, குடமிளகாய் இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு பன்னீரை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக பிசைஞ்சு வச்சிருந்த மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால்ஸை வந்து நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம். மோமோஸ்க்கு வந்து நல்லா தின்னாக தேய்ச்சா தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவு நல்லா தின்னாக தேய்ச்சிட்டு உள்ள ஃபில்லிங்ஸை வச்சுட்டு மோமோஸ் ஷேஃபில் வந்துட்டு பிடிச்சிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மோமோஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்து அது கூட மோமோஸ் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணோம்னா சூப்பரான மோமோஸ் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் சட்னி எப்படி செய்யுதுன்னு போடுறேன்.